அற்புதரின் பாதத்தில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற தெய்வ வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தேவ ஜனங்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் மத்தேயுவில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொன்னார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். நம்ம கவலைப்படாத இருக்க வேண்டும் என்று சொல்லுவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம இந்த உலகத்தின் ஜனங்களை போலவே எல்லாவற்றை குறித்தும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. நம்முடைய கவலைகள் எல்லாம், நம்முடைய துக்கங்கள் எல்லாம், நம்முடைய பாரங்கள் எல்லாம் தேவன் மீது வைக்க பழக வேண்டும். நம்மாலே சுமக்க முடியாதபடினாலதான் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து தான் நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய வியாதிகளை எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்து இருக்கிறான். நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கி இருக்கிறான். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகி விட்டோம். நம்முடைய வியாதியின் படுக்கையில கூட நம் துக்கத்தோடு இருக்கக்கூடாது. நம் வியாதி வருகிற போது நம்முடைய இருதயம் சோர்ந்து போய் விடுகிறது. நம்ம என்ன செய்கிறோம்? துக்கமுடையவர்களாய் மாறி விடுகிறோம். அடிமையுடைய வாழ்க்கையில கேன்சர் வியாதி வந்தபோது நான் உடைந்து போனேன். துக்கத்தின் மேல் துக்கம், பாரத்தின் மேல் பாரம் என்னை அமிழ்த்தியது. ஆனா இந்த வேத வார்த்தைகள் அதை நான் படித்த போது, அதை தியானித்த போது, அதை பற்றி கொண்ட போது தேவன் சொல்லுகிறான், வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. வியாதியின் படுக்கையில் இருந்தாலும், மரண படுக்கையில் இருந்தாலும் தேவன் நம்மை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவர் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் துக்கத்தோடு இருக்க மாட்டோம். என் தேவன் என்னை உயிர்ப்பிப்பான், என் தேவன் என்னை சுகமாக்குவார் என்கிற விசுவாசம் நமக்கு வருகிற போது நம்ம துக்கத்தோடு இருக்க மாட்டோம். இந்த இடத்துல பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறான், நீங்க எப்படி இருக்கக்கூடாது? சந்தோஷம் இல்லாமல் துக்கத்தோடு இருக்கக்கூடாது. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறது, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், எந்த ஒரு துன்பமா இருந்தாலும், எந்த தேவையா இருந்தாலும், அந்த தேவைக்காக தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுகிற போது, தேவனுடைய பாதத்துல அந்த தேவையை நாம் வைக்கிற போது நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும். நாம் ஜெபிக்கிற போது, அதனால தான் எப்படி ஜெபிக்க வேண்டுமா? இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் இடைவிடாமல் அழுகிற ஆட்களா இருக்கிறாங்க. இடைவிடாமல் மற்றவர்களை குறித்து குறை பேசுகிற ஆட்களா இருக்கிறாங்க. இடைவிடாமல் எப்பொழுதுமே யாரையாகிலும் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறாங்க. இடைவிடாமல் சண்டை போடுகிற ஆட்களா இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளையே, நீ இடைவிடாமல் ஜெபி என்று சொல்லுகிறான். நீ இடைவிடாமல் ஜெபிக்கிற போது உன் குடும்பத்திற்காக நீ ஜெபி, உனக்காக நீ ஜெபி, உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபி, உடைய ஆசீர்வாதத்துக்காக நீ ஜெபி, உன் சரீர சுகத்துக்காக ஜெபி, மற்றவர்களுக்காக ஜெபி. ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கிற போது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிற போது துக்கம் எல்லாம் மாறி சந்தோஷமாய் மாறி போய்விடும். நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாய் மாறிவிடும். மத்தேயுவில் தேவன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான், காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அது காட்டு புஷ்பத்தை எல்லாம் கவனித்து பாருங்க, அதை பிழைப்பூட்டுகிற பரமபிதா அதை காட்டிலும் விசேஷமான நம்மை ஆசீர்வதித்து நடத்துவா. நம்முடைய காரியம் என்ன? காட்டு புஷ்பங்கள் கவலைப்படுகிறது இல்லை, இந்த பறவைகள் எல்லாம் கவலைப்படுகிறது இல்லை, தேவனுடைய சிருஷ்டிகள் எல்லாம் கவலைப்படுகிறது இல்லை. மனுஷன் மட்டும்தான் கவலைப்படுகிறவனாக இருக்கிறான், துக்கப்படுகிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறான், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. மத்தேயு 6 நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ எதை விரும்புகிறாயோ, ஒரு நல்ல வீடு வேணும் ஆண்டவரே, அதற்காக நீ கவலைப்படாத, தேவனிடத்துல ஜெபம் பண்ணு. ஒரு நல்ல வேலை வேணும் ஆண்டவரே, அதற்காக நீ துக்க
துக்கத்தோடு இருக்காத, தேவனிடத்துல ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என்னுடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பா என்று சொன்னால் அதற்காக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காத, தேவனிடத்துல ஜெபம் பண்ணு. இடைவிடாமல் ஜெபிங்க. என்ன தேவையா இருந்தாலும், அடிமையுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நான் உபத்திரவப்பட்ட நாட்களில, வியாதியா இருந்த நாட்களில, என்னை வியாதி அப்படியே நெருக்கி மரணத்துல கொண்டு போன நாட்களில அடிமை ஜெபித்த போது தேவன் ஜெபத்தை கேட்டா. நான் மாத்திரமல்ல, என்னை நேசித்த குடும்பம், என்னை சுற்றி இந்த ஆட்கள், பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள் எல்லாம் அடிமைக்காக ஜெபித்த போது, இடைவிடாது ஜெபித்த போது, ஒரு நிமிஷம் கூட ஓய்வில்லை, எப்போதும் ஜெபிக்கிற ஆட்கள், எனக்காக ஜெபிக்கிற மனுஷர்கள் எப்போதும் தேவனை நோக்கி ஜெபித்த போது என்னுடைய துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்றினா. உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறான், நீங்க சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாமல் ஜெபிங்க. ஜெபிக்கும் போது என்ன நடக்கும் பாருங்க. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இதை ஜெபித்து பெற்றுக்கொண்டேன்ப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் இதை ஜெபித்தேன், ஆனாலும் எனக்கு இது கிடைக்கவில்லை, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ நன்மையா இருந்தா எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பே, அதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு தேவையில்லை என்றபடினால இதை நீர் கொடுக்கல, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி பெற்றுக்கொண்டவர்களுக்காக மாத்திரமல்ல, நாம் பெற்றுக்கொள்ள முடியாத காரியங்களுக்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னா, தேவன் சொல்லுகிறான், மனுஷனாகி நீயே உன் பிள்ளை உன்னிடத்துல அப்பத்தை கேட்டா நீ அதுக்கு பாம்பை கொடுப்பியா, நீ கல்லை கொடுப்பியா? நீயே உன் பிள்ளைக்கு தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறாயே. பொல்லாத மனுஷனாகிய நீ அறிந்திருக்கிற போது பரமபிதா உனக்கு வேண்டியது இன்னது என்று அறியாதிருப்பாரா என்று சொல்லுது வேதம். சொல்லுகிறது, உனக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும், உனக்கு எதை கொடுக்க வேண்டும் தேவனுக்கு தெரியும், எப்போது கொடுக்க வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். உன்னுடைய காரியம் எல்லாம் தேவனுடைய எதிர்பார்க்கிறதெல்லாம் எப்போதும் சந்தோஷமாயிரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, எல்லாவற்றிற்காகவும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு. அதுதான் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில உன்னிடத்துல எதிர்பார்க்கிறது, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி உன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிற போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது, ஆண்டவர் உன்னிலே பிரியப்படுவார், உன்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்பார், உன்னுடைய விடுதல்களுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருப்பார். இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, ஆவியை அவிழ்த்து போடாமங்க. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற அந்த பெரிய தேவனை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அது எப்பொழுது வரும்? இடைவிடாது ஜெபிக்கும் போது, எப்போதும் சந்தோஷமா இருக்கும் போது, எல்லாவற்றுக்கும் நாம் ஸ்தோத்திரம் சொல்லும் போது, நம்முடைய ஆவியானவர், நமக்குள்ளா இருக்கிற ஆவியானவர், நம்மை உயர்த்துகிற ஆவியானவர், அவர் சந்தோஷப்படுவார், துக்கப்பட மாட்டார். அது மட்டும் இல்ல பாருங்க, வேதத்துல வாசிக்கிறோம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்க. 1 தெசலோனிக்கர் 5:22 சொல்லுகிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டுவிடு. இது சரியில்லை, இதை செய்யக்கூடாது, உன் இருதயம் உன்னிடத்துல பேசும் என்று சொன்னா அதை செய்யாத. இது தவறு என்று செய்தோம். துணிகரமான பாவங்களில இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஈடுபடக்கூடாது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும். அது எப்படி முடியும்? தேவனை பற்றி கொள்ளுகிற போது, தேவனை சார்ந்து கொள்ளுகிற போது, இடைவிடாமல் ஜெபிக்கிற போது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருக்கிற போது, எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செய்யும் போது, பொல்லாங்கானதெல்லாம் விட்டு பரிசுத்தமாய் வாழ முடியும். அதே அதிகாரத்துல 23வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன் உங்களை எல்லாம் முற்றிலும் பரிசுத்தமாக்கும்படி, நம்மை பரிசுத்தமாக்கும்படி பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி பரிசுத்தமாக்குவார்? உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று எழுதியிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:23 இப்படியாக சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும் போது, இடைவிடாமல் ஜெபிக்கிற போது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துகிற போது, தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்கிற போது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து
பிடித்து கொள்ளுகிற போது தேவ ஆவியார் நம்மோடு கூட இருப்பா. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தேவைகளில, நம்ம எதற்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ நம் தேவைகளில சோர்ந்து போய் விடாமல், கவலைப்பட்டு கொண்டிருக்காமல், தேவனை நோக்கி இடைவிடாமல் ஜெபிக்கிற போது தேவன் நம்ம எல்லாவற்றிலும் ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பரிசுத்தமாக்கி தேவாதி தேவன் வருகிற போது குற்றமற்றவர்களாய் காணப்படும்படியா நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாவற்றையும் குறித்து கவலைப்பட்டு கொண்டு, துக்கப்பட்டு கொண்டு, அழுது கொண்டிருப்போமானால் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். இன்றைக்கு அநேகர் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, தேவனுடைய மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கும் இருக்கிறது குறை என்ன என்று பார்க்கிற போது துக்க முகமாகவே இருக்கிறது, அழுது கொண்டே இருக்கிறது, எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க நாம் பழகிக் கொள்வோம் என்று சொன்னா, கிறிஸ்து இயேசு இந்த பூமியில இருந்த நாட்களில அவர் அப்படித்தான் இருந்தா. எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவராகவும் ஆவி, ஆத்மா, சரீரத்துல பரிசுத்தம் உள்ளவராக இருந்தது போல நாமும் இருக்க பழகிக்கொள்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேளையில நோக்கி பார்க்கிறோம்ப்பா, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்னு சொன்னீங்களே, இடைவிடாமல் ஜெபிங்கள்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, எங்களை கற்றுத்தாங்க ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தின் பாடுகளில, துன்பங்களில, வருத்தத்துல, பாரத்துல எங்களால சந்தோஷமா இருக்க முடியல ஆண்டவரே. இந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பாருங்கப்பா. அவங்க இருதயத்தின் பாரங்களை எல்லாம் எடுத்து உம்மீது வைக்கிறோம். கர்த்தர் மீது பாரத்தை வைத்து விடுங்கள்னு சொன்னீங்களே, கலங்கி தவிக்காதீங்கன்னு சொன்னீங்களே, துக்கமா இருக்காதீங்க சொன்னீங்களே, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, அவர்கள் சந்தோஷமா இருக்கும்படி, இடைவிடாமல் ஜெபிக்கும்படி, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடிக்கு, நன்மையானதை பற்றி கொள்ளும்படி, தீமையானதெல்லாம் விட்டு விலகும்படி தேவன் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தொட்டு அபிஷேகித்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உடைய கருத்துல கொடுக்கிறோம். என் தேவன் கூட இருங்கப்பா. என் தேவன் ஆண்டவரே, ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நடக்க வேண்டிய வழியை காண்பீங்க ஆண்டவரே. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற அந்த சந்தோஷத்தின் ஆவியை, மனமகிழ்ச்சியின் ஆவியை நீர் கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த அபிஷேகத்தை நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தினால தொட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க தேவைகளை சந்திங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மேலும் எங்களுடைய ஊழியங்கள், மாதாந்திர பத்திரிகை, விதவைகளுக்கு இலவச உணவு, ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி, விதவைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை, உபவாச கூட்டங்கள், அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள், வேதாகம கல்லூரி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசுவே வழி ஊழியங்கள், நம்பர் 6/242, பழிச்சலூர் மெயின் ரோட், வெங்கடேஸ்வரா நகர், பழிச்சலூர், சென்னை 74. எங்களுடைய அலைபேசி எண்கள் 9543194546. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0442263632. இயேசுவே வழி ஊழியங்கள் நடத்தும் மாபெரும் உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளிக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சென்ட் பீட்டர்ஸ் சர்ச், செம்மன்பேட்டை, கெல்லிஸில் நடைபெறும். தேவ செய்தி அளிப்பவர் சகோதரி எப்சிபா அவர்கள். தேவையோடும், வியாதியோடும், கட்டுகளோடும், கடன் பிரச்சனைகளோடும், கண்ணீரோடும் இருக்கிற உங்கள் யாவரையும் அற்புத சுகத்தையும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். ஜெபத்துடன் வாருங்கள். இக்கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும்.